காய்ஸ் நீங்கள் அங்கே எங்கே இருக்குன்னா சோலாஸ் இந்த கடையில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் நம்ம வந்து அது எங்கே இருக்குன்னா மேடான் பத்திகை. நிறைய பேருக்கு தெரியும் இந்த சோலாஸ் தெரியும். ஏன்னா நீங்கள் நான் வந்திருக்கேன்னா இந்த கடைக்கு வந்து நம்ம டிஹெச்ஆர் மாறு வராது. அதான் யாராக வேணாலும் மதிய வேலையாக வராது. வேறப்போ நீங்கள் இந்த கடைக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் வாங்க இந்த கடையில் வந்து சாப்பிட்றோம். சாப்பாடு எப்படி இருக்குது ஓகே. நம்ம வந்து கடைக்கு உள்ள இருக்கோம் கைஸ். வந்து இந்த கடையோட வந்து இந்த ஆம்பியன்ஸ் வந்து அழகாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த கோழி பிரியாணி போல் ஃபுல்லாக போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, இது வந்து செட்டிநாட் சிக்கன் மசாலா. இதில் வந்து நல்லா வாசமாகவும் இருக்குது. இதில் வந்து 24 இங்கிலீஷ் போட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்து மெட்ராஸ் அதாவது செஞ்சுருக்காங்க. அவ்வளோ ருசி அப்படியே இருக்குது. இது சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இதை நம்ம வந்து ஓகே. இப்போ முதல்ல வந்து சோறு இது பண்ணுவோம். ஓகே, வாங்க சோறு எடுத்து போடுவோம். முட்டை உருண்டு போகுது. சோறு நல்லா உதிரியாக இருக்குது. நல்லா இருக்குது. உள்ளுக்கு லெக் பீஸும் வச்சுருக்காங்க. பிரியாணினா லெக் பீஸ் இருக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். எப்போதும் லெக் பீஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, ட்ரை பண்ணுவோம். அடுத்து வந்து அதை எடுத்து நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டு பார்ப்போம். கொஞ்சம் பீஸில் நிறையா போட்டிருக்காங்க. இது தனியாக போட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சுவைன்னு இருக்குது வேறு. சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து எப்படி டேஸ்ட்டு பார்ப்போம். நம்ம 25 டிகிரி இது போட்டிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து கோழிலேருந்து ஆரம்பிப்போம். பார்ப்போம். நல்லா இதாக இருக்குது. பார்ப்போம். அந்த கோழி வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. அருமையாகவும் இருக்குது. அந்த சோறு வந்து நல்லா வந்து வெந்து சாப்பிடும் போது வந்து அந்த அரிசி மாரி இல்லாமல் நல்லா இருக்குது. இப்போ தான் அந்த கோழி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து கோழியும் வந்து நல்லா இருக்குது. நல்லா கிரேவியாக இருக்குது. ஏன்னா இந்த சாப்பிட்ட வரைக்கும் இந்த கோழி மசாலா வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. அந்த ருசியும் வந்து தனியாக இருக்குது. மசாலா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு கோழியில். வயிறு நோய் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோ நல்லா இருக்குது. இறைச்சியே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே உழுவு பாருங்கள் ஒன்று ஒன்றா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே, சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே, அப்படின்னு வந்துருக்குது. அப்புறம் கூட ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் ரொம்ப நேரம் சாப்பாடை பற்றி அதை பேசியாச்சு. இப்போ வந்து இந்த கடை பற்றி நம்ம பேசுவோம். இந்த கடை வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலோ அன்னாடிக்கு தந்திருக்கோம். திங்கள் டு ஞாயிறு அன்னாடிக்கு திறந்துருக்கும் காய்ஸ். நீங்கள் எப்போ வந்தாலும் சாப்பிடலாம். இப்போ நீங்கள் இந்த பற்றி தைப்பூசம் வேறு வருது. அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வெஜ்னா நீங்கள் வந்து எங்கே வெஜ்ஜெல்லாம் இருக்குது. வெஜ் இருக்குது, நான் வெஜ் இருக்குது, எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் நாங்கள் யாரை பற்றி சைடு யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் வேறு இடத்துல இந்த வேறு இடத்துலேருந்து நீங்கள் இங்கே பற்றி வேறுலாம் இருப்பீங்க. வரவங்க இந்த கடை ஒரு வாட்டி பஸ் ட்ரை பண்ணணும். நீங்கள் இந்த கடையோட வந்து ஆப்ரேஷன் டைம் வந்து 11 to 11 11 to 14 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்போ வந்து சாப்பிட்லாம். நிறைய டிஷ்ஷு கூட இருக்குது. மெனு வாங்க நம்ம மெனுக்குள்ளே போகலாம். நிறைய டிஷ் இருக்குது. ஒரு இது அழகாக நான் சொல்கிறேன். நம்ம மெனுக்குள்ளே போகலாம். ஓகே, எங்கள் அக்கா வந்து இந்த மொக்டெயில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த தண்ணியோட பேர் வந்து ஷேர்லி பீச். இங்கே வர்றவங்க வந்து முக்கால்வாசி பேர் நாங்கள் வெயிட்ரு கேட்டுப்போம். அதை என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வரவங்க பாதி பேர் இந்த தண்ணி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. வரவங்க இந்த தண்ணி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. இது எங்கள் அக்கா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு இப்போ சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து எப்பயும் வந்து தண்ணி தான், வாட்டர், உடம்புக்கு ஹெல்த். இது வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பார்ப்போம் என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்க பார்ப்போம் இந்த தண்ணிக்கு. இந்த
பண்ணி வந்து மாக்டெயில் ஸோ வெயிட்டர்கிட்ட கேட்டப்போ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் மாக்டெயில் வந்து இந்த தண்ணி தான் ஆர்டர் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் நம்ம இதை ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணுறோம். நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்குது. இது என்னென்னா வந்து லைச்சி சிரப் டாப்டட் வித் வாட்டர்மெலன் சிரப் அண்ட் ஐஸ் சோடா. நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெட்டிங்ஸ், பார்ட்டிஸ், ஆர்வம், மீட்டிங்ஸ் சேர்த்து போனால் ஜுவல்லர்ஸ் கரெக்டான கொஞ்சம் இடம் வந்து இருக்குது. அப்புறம் கேட்ரிங் கோஆர்டினேஷன் இருக்குது, 3 பேர் உட்கார மாதிரி அமௌண்ட் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு சாப்பாடு வந்து என்ன உங்களுக்கு தனிப்பட்ட போல ஒரு சாப்பாடு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா அதுவும் நான் நினைக்கிறேன் புஃபே இருக்குது. கரெக்டான இருக்குது ஜுவல்லர்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஏற்றது வருது. அது மறந்துடுறதுக்கு இன்றைக்கி வந்து மாடர்ன் சார் வராது, டிஎஸ்ஆராக ஆரம்பிச்சு வராது. ஜாயின் பண்ணிட்டேன் வந்து இந்த ஈவினிங். ஓகே, தேங்க்யூ.